தமிழ் திருச்சபை விசுவாச பெருமக்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துதலையும் ஓய்வு நாள் வாழ்த்துதலையும் நான் தெரிவித்துக் கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் தாமே இன்றும் நம்மோடு பேசும்படியாக, பரிசுத்த ஆவியானவர் தாமே நம்மோடு இடைபடும்படியாக நம்ம ஜெப சிந்தையோடு இந்த கலந்துரையாடல் ஓய்வு நாள் பள்ளி பாடத்தை நாம் படிக்கச் செல்வோம். ஜெபம் செய்வோம். அன்பும் இரக்கமும் கிருபையும் நிறைந்த எங்கள் பிதாவே, மீண்டுமாக நாங்கள் உம் பாதத்திலே வருகிறோம். பலவீனமான நாங்கள் உம்முடைய ஆவியானவருடைய ஒத்தாசையோடு நாங்கள் பாடங்களை படிக்கவும், நாங்கள் அந்த வார்த்தையில் இருக்கக்கூடிய வல்லமையை நாங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக கர்த்தர் கிருபை செய்யுங்க. வந்திருக்கிற பிள்ளைகள் எல்லாரையும் ஊக்கப்படுத்தி உற்சாகப்படுத்தி உம்முடைய ஆவியினாலே அனல் படுத்தும்படியாக நாங்கள் கெஞ்சி நிற்கிறோம். ஆசீர்வதியும். எல்லா துதிகன மகிமை உமக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவனுடைய புண்ணிய நாமத்தில் கெஞ்சி நிற்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். இன்றைக்குள்ள இந்த பாட தலைப்பு, மூன்றாவது பாடத்தை நம்ம படித்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு என்ன அப்படின்னு சொன்னால், சிக்கலான துவக்கம். சிக்கலான துவக்கம். இதில் என்னென்ன காரியங்களை குறித்து நம்ம படிக்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், அதற்கு முன்பதாக ஒரு கேள்வி. எத்தனை பேர் உங்கள் வாழ்க்கை அப்படியே ரோஜா படுக்கை என்று நினைத்து கொண்டிருக்கிறீங்க? எத்தனை பேர் நீங்கள் நினச்சிருக்கிறீங்க ரோஜா படுக்கை என்று சொல்லி, பெட் ஆஃப் ரோசஸ்? அப்போ அப்படின்னு சொன்னால், ஒருவேளை ரோஸ் இருந்தாலும் கூட அதில் என்ன இருக்கும்? முள் இருக்கும். அதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒரு சில பேர் என்ன நினைக்கிறாங்க, வாழ்க்கையே முள்ளாத்தானே இருக்குது அப்படின்னு நினைக்கிறாங்க. இப்போ உண்மைதான், ரோஜா படுக்கை தான். ஆனால் அதில் என்ன இருக்கிறது? முட்கள் இருக்கிறது என்பதே உண்மை. இங்கே பார்க்குற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், மோசேயுடைய அனுபவத்தையும் இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செய்தார்கள் என்ற ஒரு அனுபவத்தையும் குறித்து நாம் இங்கே படிக்க போகிறோம். நம்மளுக்கு நல்லாவே தெரியும், இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் அடிமைகளாக இருந்தாங்க அப்படின்னு சொல்லி நமக்கு நல்லாவே தெரியும். அப்போ இந்த அடிமைத்தனத்தில் என்ன செஞ்சாங்க அப்படின்னு சொன்னால், ஐயோ வலிக்குதே, கஷ்டமாக இருக்குதே, இந்த அடிமைத்தனம் எங்களால் தாங்க முடியலையே அப்படின்னு சொல்லி கதறுகிற அந்த கூக்குரல் என்னாச்சு அப்படின்னா தேவனுடைய காதுகளில் எட்டுச்சு. அப்போ தேவன் என்ன செய்கிறாரு அப்படின்னா, நாம் உபத்திரவப்படும் பொழுது அந்த உபத்திரவத்தை அற்பமாய் நினைக்காத ஒரு தேவன், நம்ம மேலே அன்புள்ள தேவன், கரிசனையுள்ள தேவன், அக்கறையுள்ள தேவன் என்ன செய்கிறார் அப்படின்னா, ஒரு தீர்க்கதரிசியை எழுப்புகிறார் என்று நம்ம அறிந்திருக்கிறோம். அது வேறு யாரும் இல்லை, மோசஸ். அப்போ மோசஸ்ட்ட என்ன சொல்கிறார் ஆண்டவர் அப்படின்னு சொன்னால், யாத்திராகமம் 5வது அதிகாரத்தை எடுத்து வச்சுக்கோங்க. அதில் என்ன சொல்கிறார் ஆண்டவர்னு சொன்னால், மோசே நீ போய் பார்வோனை நீ சந்தித்து இஸ்ரவேல் ஜனங்களை நீ விடுதலை செய்ய வேண்டும். அவர்கள் 3 நாட்கள் பயணம் செய்து யெகோவா தேவனுக்கு என்ன செய்யணும்னா பலியிடும்படியாக எங்களை போக விட வேண்டும் என்று சொல் அப்படின்னு சொல்கிறார். நம்ம இங்கே பார்க்குற வசனம் என்னென்னா, ஏழாவது வசனம் படிங்க. 4வது அதிகாரம் யாத்திராகமம் 4:7 படிங்க பார்ப்போம். அதில் என்ன சொல்லுதுன்னா, அப்பொழுது கர்த்தர் எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்து ஆளோட்டிகளின் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டேன் அப்படின்னு சொல்றார். அவர்கள் படுகிற வேதனைகளையும் அறிந்திருக்கிறேன் என்று சொல்றார்.
அப்போது அறிந்த தேவன் என்ன செய்கிறார் அப்படின்னு சொன்னால், ஏற்கனவே ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு இவர்களுக்கு என்ன சொல்லியிருக்கிறார்? அவங்கள்ட்ட என்ன சொல்லியிருக்கிறார்? என்ன சொல்லியிருக்கிறாரு? பாலும் தேனும் ஓடக்கூடிய அற்புதமான அந்த நகரம் எப்படிப்பட்டதுன்னு சொன்னால், 8வது வசனத்தை நீங்கள் படிச்சிங்கன்னா தெரியும். பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமுமான தேசத்தில் கொண்டு போய் சேர்க்கவும் நான் இறங்கினேன் என்று சொல்கிறார். இப்பொழுதும் இஸ்ரவேல் புத்திரின் கூக்குரல் என் சன்னதியில் வந்து எட்டினதுன்னு சொல்கிறார். எகிப்தியர் அவர்களை ஒடுக்குகிற ஒடுக்குதலையும் நான் கேட்டேன் என்று சொல்கிறார். அப்போ இதை கேட்ட தேவன் என்ன செய்கிறாரு? தீர்க்கதரிசியை எழுப்புறாரு. 10வது வசனம் என்ன சொல்கிறது? நீ இஸ்ரவேல் புத்திரர் ஆகிய என் ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வரும்படி உன்னை பார்வோனிடத்திற்கு அனுப்புவேன், வா என்கிறார். அப்போ என்ன செய்யணும்னா, முதலாவதாக அவங்க என்ன செய்யணும்னா, போய் இஸ்ரவேல் புத்திரர்கிட்ட அது குறித்து பேசணும். அப்புறம் பார்வோனை அவர்கள் சந்திக்க வேண்டும். அப்போது இங்கே பார்வோனை சந்திக்கிற மாத்திரத்தில் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, ஐந்தாவது அதிகாரம் 2வது வசனம் என்ன சொல்லுது? ஆமாம் சொல்கிறாரு. யாத்திராகமம் 5:1 நம்ம என்ன படிக்கிறோம்னா, பின்பு மோசேயும் ஆரோனும் பார்வோனிடத்தில் போய் இஸ்ரவேல் ஜனங்கள் பண்டிகை கொண்டாடும் பொருட்டு நீங்கள் என்ன செய்யணும்? ஜனங்களை போக விட வேண்டும் என்று சொன்னார். அப்போ அதுக்கு என்ன பதில் சொல்கிறாரு பார்வோன்னு சொன்னால், நான் இஸ்ரவேலை போக விட கர்த்தரின் வார்த்தையை கேட்கிறதற்கு அவர் யார் என்று சொல்கிறார். நான் கர்த்தரை அறியேன், நான் இஸ்ரவேலை போக விடுவதில்லை என்றான். அப்போ என்ன நடக்குது அப்படின்னா, மோசஸும் ஆரோனும் அங்கே போய் கேட்குறாங்க ஜனங்களை போக விடணும்னு. அவர் சொல்கிறாரு, தேவன் யார் என்று கேட்குறார். தேவன் யார்? ஏன் அப்படி கேட்குறாரு அப்படின்னா, அவர் தேவனை அறியவில்லை, தேவன் யார் என்பது அவருக்கு தெரியவில்லை. இந்த மாதிரி நம்ம யாரெல்லாம் கேட்டாங்கன்னு வேதாகமத்தில் தெரியுமா? அவர் யார் அப்படின்னு கேட்டவங்க யாருன்னு தெரியுமா? தாவீது ஒருக்கா நாபால் இடத்துல ஆள் அனுப்பி எனக்கு உணவு கொடுங்கன்னு சொல்லி கேட்கும் பொழுது அந்த நாபால் என்ன சொல்கிறாரு? தாவீது என்பவன் யார்? ஹூ இஸ் த சன் ஆஃப் ஜெஸ்ஸி? ஈசாயின் குமாரன் யார்? எனக்கு தெரியாதே அப்படின்னு சொல்கிறாரு. வேதாகமம் சொல்லுது, அவன் எப்படிப்பட்டவன்னா நாபால் முரடனும் துராகிருதனுமாய் இருந்தான் என்று சொல்கிறது. அப்படித்தான் நிறைய பேர் இன்னைக்கு இருக்கிறாங்க, பார்வோன் மாதிரியே இருக்கிறாங்க, முரடனும் துராகிருதனுமாய். அதான் இங்கே தேவன் யார் என்று கேட்கக்கூடியவர். சரி, இந்த கேள்வி நமக்கு மிகவும் அவசியமா? இது கலந்துரையாடல் நிகழ்ச்சி. தேவன் யார்? இல்லை, தேவன் யார் என்பதை நீங்களும் நானும் அறிந்து வைத்திருக்கிறோமா? அப்படி அறிந்து வைத்திருக்கிறோம் என்று சொன்னால் அதனால் நமக்கு வரக்கூடிய ஆசீர்வாதம் என்ன? தேவன் யார் என்பதை அறிந்து கொண்டதுனால நமக்கு ஏதாவது ஆசீர்வாதம் இருக்கா சார்? நமக்கு ஏதாவது ஆசீர்வாதம் இருக்கா? தேவன் யார் என்பதை நாம் அறிந்து கொண்டதுனால ஆசீர்வாதம் இருக்குதா? ஆமாம். யோவானில் 17:3 படிங்க பார்ப்போம். யோவான் 17வது அதிகாரம் வசனம் 3. இயேசு கிறிஸ்துவை பற்றி அறிந்து கொள்வதே நித்திய ஜீவன். நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும், என்ன செய்ய வேண்டும் என்று நம்முடைய உள்ளான மனது ஏங்கிக் கொண்டிருக்கும் பொழுது இங்கே வரக்கூடிய பதில் என்னவென்று சொன்னால், மெய்யான தேவனை அறிந்து கொள்வது.
அவர் அனுப்பின இயேசு கிறிஸ்துவை பற்றி அறிந்து கொள்வதுமே நித்திய ஜீவன் என்று சொல்லப்படுகிறது. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த அறிந்து கொள்ளுதல் ரொம்ப முக்கியம். அந்த அறிந்து கொள்ளுதல் என்று சொல்லும் பொழுது அது எதை குறிக்கிறதுன்னு சொன்னால், ஒரு டீப்பர் இன்டிமசி, ஒரு டீப்பர் இன்டிமசி. அதாவது வேதாகமத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இவரை திருமணம் செய்தார், குழந்தைகள் பிறந்தன அப்படின்னு போட்டிருக்கா, இல்லை எப்படி போட்டிருக்கு? ஆதாம் ஏவாளை என்ன போட்டிருக்கு? அறிந்தான். ஆதாம் ஏவாளை அறிந்தான் என்று போட்டிருக்கிறது. இன்னைக்கு குடும்பத்தில் பல குழப்பங்களுக்கு காரணம் என்னவென்று சொன்னால் அறியாதது தான். கணவன் மனைவிக்கு இடையில் அந்த புரிந்து கொள்ளுதல் இல்லாமல் இருக்கக்கூடிய காலகட்டம் இது. நிறைய குழப்பங்கள், நிறைய ஃபேமிலிஸ்குள்ளே பிரச்சனை ஏன் வருது அப்படின்னு சொன்னால், அறிந்து கொள்ளாமல் இருப்பது, புரிந்து கொள்ளாமல் இருப்பது. அப்போ இங்கே கொடுக்கப்படுகிற ஒரு தலைப்பு என்னென்னா, தேவன் யார் அப்படின்னு சொல்லும்போது நாம் என்ன செய்யணும்னா அறிந்து கொள்ள வேண்டும். தேவனை பற்றி அறிந்து கொள்வதே நித்திய ஜீவன் என்று சொல்லப்படுகிறது. அப்போ இங்கே பார்வோனுக்கு தெரியவில்லை, அறியவில்லை. சரி, மோசேக்கு தெரிஞ்சிருச்சா தேவன் யாருன்னு? மோசேக்கு தெரிஞ்சிருச்சா? 40 வருஷம் யாரு வனாந்திர வாழ்க்கை, தன்னுடைய கோபங்கள், தன்னுடைய ஆக்ரோஷங்கள், இதையெல்லாம் என்ன செய்கிறாருன்னா, அங்கே வனாந்திரத்தில் அவர் ட்ரைனிங் கொடுக்குறார். அங்கே எரிகிற அந்த செடி, பேர்னிங் புஷ், அதில் தேவன் தன்னை வெளிப்படுத்துகிறார் என்பதை நாம் அறிந்து கொண்டிருக்கிறோம். தேவன் நமக்கும் பல வழிகளில் வெளிப்படுத்துகிறார். பல சூழ்நிலைகளில் அவரை பற்றி நாம் அறிந்து கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஏன் இயற்கையின் மூலமாக கூட தேவனுடைய அன்பை நாம் அறிந்து கொள்ளலாம். உறவுகளின் மூலமாக கூட தேவனின் அன்பை புரிந்து கொள்ளலாம். இப்படியாக தேவனை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும். அதுவே என்னது? நித்திய ஜீவன் என்பதை அறிந்து கொண்டிருக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா, சவுல் என்று சொல்லக்கூடிய ஒரு வாலிபன் சபையை துன்பப்படுத்தி கொண்டிருந்தான். அறியாமல் செய்தது. அதாவது அறியாமல்னு சொன்னால் தவறான உபதேசங்கள், மோசையோட சட்டத்திட்டங்கள் தான் சரியானது அப்படின்னு யூத மத தலைவர்களுடைய அந்த போதனைகள்னால அவர் பாதிக்கப்பட்டு அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்த வேண்டும் என்பதே கொள்கையாக வைத்து கொண்டு இருக்கிறார். Saul had the prejudice. ப்ரிஜுடிஸ்னா என்ன அப்படின்னு சொன்னால், நான் வச்சிருக்கிற கருத்து தான் உண்மையானது, மற்றது எல்லாம் உண்மைக்கு புறம்பானது, அதற்கு நான் தீமை செய்வேன் அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்படி தான் தீமை செய்தார். சபையை துன்பப்படுத்திக்கிட்டு இருந்தார். கடைசியில் என்னாச்சுன்னா, அந்த தமஸ்கு போகிற வழியில் என்னாச்சு? வெளிச்சம் அவர் மேல் பிரகாசித்த உடனே அவர் என்ன கேட்டார் தெரியுமா? என்ன கேள்வி கேட்டார்? ஆண்டவரே நீர் யார்? ஆண்டவரே நீர் யார் அப்படின்னு கேட்டார். நமக்கும் நிறைய தடவைகளில் ஒரே பைபிள் தான், ஆனால் நிறைய கருத்துக்கள், வித்தியாசமான கருத்துக்களாக நம்ம வச்சுக்கிட்டு இருக்கிறோம். நம்மளா ஒரு சில ஃபிலாசபிஸ் நம்ம வச்சுக்கிறோம். இப்படித்தான் வாழ்க்கை இருக்கிறது, இதுதான் உண்மை அப்படின்னு சொல்லி. ஆனால் பல விதமான ஃபால்ஸ் தியரிஸ், ஃபால்ஸ் ஃபிலாசபிஸ் நம்மளுடைய உள்ளத்தில் இருக்கத்தான் செய்யுது. தவறான தத்துவங்கள் உள்ளத்தில் இருக்க தான் செய்யுது. ஏன்னா நம்ம உண்மையிலேயே பரிசுத்த ஆவியானவர் தான் நமக்கு சத்தியத்தை எடுத்து உரைக்கிறாரா அப்படின்னு நம்ம சீர்தூக்கி பார்க்க வேண்டும். சத்தியத்தை நீங்கள் அறிவீர்கள், சத்தியம் என்ன செய்யும்? விடுதலையாக்கும். அப்போ விடுதலையாக்கக்கூடிய தத்துவங்கள் உங்களுடைய சிந்தையிலே இருக்கிறதா? அப்படி என்று சொன்னால் நீங்கள் மெய்யான தேவனால் வழிநடத்தப்படுகிறீர்கள். நம்ம பிள்ளைகளை குறித்து சொல்லும்போது வசனம் சொல்கிறது, ஏசாயா 54 உங்கள் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பாங்க, அவங்களுடைய சமாதானம் பெரிதாக இருக்கும். அதனால் அந்த போதனையில் என்ன கிடைக்கும்னா சமாதானம் கிடைக்கும், ஒரு விடுதலை கிடைக்கும். அப்படியே நம்மளுக்கு சமாதான விடுதலை கிடைக்கலைன்னு சொன்னால் அப்போ எங்கேயோ கோளாறு இருக்குது, நம்ம புரிந்து கொள்ளுதல் எங்கேயோ கோளாறு இருக்குன்னு அர்த்தம்.
உண்மையிலே நம்ம தேவனை அறிந்து கொள்ளுகிற விதமாய் நாம் அறிந்திருக்கிறோமா என்பதை யோசித்து பார்க்க வேண்டும். அப்போ இங்கே என்ன கேட்குறாரு மோசஸ் அப்படின்னு சொன்னால், give us the rest, give us the Sabbath. ஓய்வு நாளை நாங்கள் அனுசரிக்க வேண்டும். பார்வோனே, இஸ்ரவேல் ஜனத்தை பாடுபடுத்தி இருக்கிறாய், 7 நாளும் வேலை செய்து கொண்டே இருக்கிறார்கள், அவருடைய கூக்குரலின் காதுகளிலே விழுந்தது அப்படின்னு சொல்லிட்டு வர்றார். அப்போ நாம் அறிந்து கொள்ளக்கூடிய வழி என்ன? தேவனை பற்றி அறிந்து கொள்ளக்கூடிய வழி என்ன? நாம் எப்படி தேவனை அறிந்து கொள்ளலாம்? ஆண்டவர் சொல்கிறாரு, நீ அமர்ந்து இருந்து நானே தேவன் என்பதை அறிந்து கொள். அப்போ என்னென்னா, தேவனுக்கு நமக்கு உள்ளாக உறவு எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால், அதுதான் தேவன் சொல்கிறாரு, கிறிஸ்துவுக்கும் சபைக்கும் என்ன உறவு, எப்படிப்பட்ட உறவு? எப்படி ஒரு கணவனுக்கும் மனைவிக்கும் இருக்கக்கூடிய ஒரு நெருக்கமான ஒரு உறவோ அப்படியாக அந்த அளவுக்கு நெருக்கமாக நீ இருக்க வேண்டும். நீ அமர்ந்திருந்து நானே தேவன் என்பதை நீ அறிந்து கொள். அப்போ கர்த்தர் என்ன செய்கிறார்னா, கர்த்தருக்கு பயந்தவரிடத்தில் என்ன இருக்கிறதாம்? அவருடைய ரகசியங்கள் எல்லாம் இருக்குதாம். யார் ரொம்ப 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 க்ளோஸாக இருக்காங்களோ அவங்கள்ட்ட தான் என்ன சொல்லுவோன்னா, நம்முடைய ரகசியங்களை எல்லாம் சொல்லுவோம். அந்த மாதிரியா ஹூ இஸ் காட், தேவன் யார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தரை பற்றி அறிந்து கொள்வதே நித்திய ஜீவன் என்று நம்ம பார்க்குறோம். சரி, அவர் உடனே செவி சாய்ச்சிட்டாரா? அதனால் என்ன ஆச்சு? அதனால் என்ன ஆச்சுன்னா, அங்கே தான் சிக்கலான ஆரம்பம் அங்கே தான் ஆச்சு. ஆரம்பமே சிக்கலாகி போச்சு. என்னாச்சு? இந்த இஸ்ரவேல் மூப்பர்களெல்லாம் அவங்க சந்தித்தாங்க. மோசேயும் ஆரோனும் சந்திச்சதுக்கப்புறம் அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சா வருத்தமாக இருந்துச்சா? இஸ்ரவேல் மூப்பர்கள் சந்தோஷமாக இருந்துச்சா வருத்தமாக இருந்துச்சா? அடிமைத்தனத்தில் இருக்கவங்கள்ட்ட போய் நீ கண்டிப்பாக விடுதலையாக்கப்படுவாய், உனக்கு இந்த திட்டங்கள்லாம் ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லும்போது எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். சரியா? படிங்க பார்ப்போம். யாத்திரையாமத்தில் 4வது அதிகாரம் 29 to 31 வரை படிங்க பார்ப்போம். எல்லாரையும் கூடி வர செய்து ஜனங்களின் கண்களுக்கு முன்பாக அந்த அடையாளங்களையும் செய்தான். அடையாளங்களை எல்லாம் செய்தார். செஞ்சுட்டு அதை பார்த்த உடனே ஜனங்களுக்கு என்னாச்சு? ஜனங்கள் விசுவாசித்தார்கள். கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரை சந்தித்தார் என்றும் அவர்கள் படும் உபத்திரவங்களை கண்ணோக்கி பார்த்தார் என்றும் அவர்கள் கேட்ட பொழுது என்ன செஞ்சாங்க? தலை குனிந்து பணிந்து கொண்டார்கள், தொழுது கொண்டார்கள் என்று பார்த்தோம். சரி, இப்போ இஸ்ரவேல் ஜனங்களுக்கு என்ன இருந்துச்சுன்னா, எதிர்பார்ப்பு இருந்துச்சு. சரி, அதிகமான எதிர்பார்ப்பு என்னத்தை கொண்டு வரும் சொல்லுங்க பார்ப்போம். அதிகமான எதிர்பார்ப்பு என்னத்தை கொண்டு வரும்? ஏமாற்றத்தை கொண்டு வரும். வந்துச்சா இல்லையா? ஆமாம். அதனால் என்னாச்சு, அங்கே பார்வோன் என்ன செய்கிறாரு அப்படின்னு சொன்னால், இவங்கெல்லாம் ரொம்ப பேசுகிறாங்க. என்ன வேணும்னு கேட்குறாங்க? விடுதலை வேணும்னு கேட்குறாங்க. அப்போ இவங்களுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால், இவங்களுக்கு பேசுகிறதுக்கு நிறைய நேரம் இருக்குது போல இருக்குது. அதனால தான் ஒருவருக்கொருவர் பேசிக்கிட்டு நம்மள்கிட்ட விடுதலை செய் விடுதலை செய் அப்படின்னு சொல்லிட்டு, நான் போக வேண்டும் 3 நாள் பயணம் செய்ய வேண்டும், கர்த்தருக்கு பலி செலுத்த வேண்டும் என்று சொல்கிறார்கள் என்று சொல்லி என்ன செய்கிறாங்க அப்படின்னா, 5:14 படிங்க பார்ப்போம். 5:14 யாத்திராவும் 5:14. 11 படிப்போம். 11 என்னன்னா, நீங்கள் என்ன செய்யுங்க, நீங்கள் போய் உங்களுக்கு அகப்படுகிற இடங்களில் வைக்கோல் சம்பாதியுங்கள். முன்னாடி என்ன கொடுத்தாங்கன்னா வைக்கோல் கொடுத்தாங்க, அதுக்கேற்ற மாதிரி செங்கல் அவங்க செஞ்சாங்க. இப்போ என்னென்னா, வைக்கோல் கொடுக்க மாட்டோம்,
நீங்களே என்ன செய்யணும், போய் வைக்கோல் அகப்படுற இடத்துல வைக்கோல் எடுத்துக்கிடணும். எடுத்துட்டு அதே மாதிரி என்ன செய்யணும், எண்ணிக்கையில் செங்கல் குறையவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதை செய்தாங்க. வேலையில் ஒன்றும் குறைக்கப்படுவதில்லை. அப்போ இதில் 14th வேர்ட்ஸ் படிங்க பார்ப்போம். பார்வோனுடைய ஆளோட்டிகள் இஸ்ரவேல் புத்திரர் மேல் வைத்த அவருடைய தலைவர்களை நோக்கி, செங்கல் வேளையில் நீங்கள் முன் செய்தது போல நேற்றும் இன்றும் ஏன் செய்யவில்லை என்று கேட்டு அவர்களை அடித்தார்கள். பாருங்க, மோசேவும் ஆரோனும் போய் தலையிட்டு இந்த காரியங்களெல்லாம் செய்த போது அவங்க என்ன இது பண்ணாங்கன்னா, இன்னும் அதிகமாக கொடுமைப்படுத்தினார்கள் என்று பார்க்கிறோம். சிக்கலான ஆரம்பம். ஆமாம். ஆனால் இப்போ எப்படி இருக்குது, நீங்கள் வேலை பார்க்குற ஸ்தலங்களில், உங்களுடைய பிஸ்னஸ் காரியங்களில் நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க? வேலை அதிகமாகிடுச்சின்னு ஃபீல் பண்ணுறீங்களா, இல்லை வேலை குறைஞ்சிருக்குன்னு நினைக்கிறீங்களா? சொல்லுங்கள். இங்கே மிஸ்ஸு சொல்கிறாங்க, கவர்மெண்ட் ஸ்கூலில் அன்றாட நீங்கள் இந்த சார்ட்டை ப்ரிப்பேர் பண்ணணும், அன்றாடம் படம் வரையணும், அவன் பையன் கண்டிப்பாக ஸ்கூலுக்கு வரணும், அவன் வரலைன்னா நீங்கள் போய் கூட்டிகிட்டு வரணும். பல காரியங்கள், பல திட்டங்கள். கவர்மெண்ட்டில் மட்டும் இல்லை, எல்லா ஆர்கனைசேஷன்லையும் வேலை பளு எப்படி இருக்கு? அதிகமாக இருக்கு. ஆனால் அதே மாதிரியே எப்படி ரிசல்ட் வந்துச்சோ அதே மாதிரி ரிசல்ட் வந்துடணும். உங்களுக்கு டைம் ரொம்ப கம்மியாக கொடுப்போம். நீங்களா போய் வைக்கலைங்கடா இருக்குன்னு வைக்கல தேடி போகணும். அந்த டைமோடு சேர்த்து நீங்கள் என்ன செய்யணும், டைம் குறைவாக இருக்குது ஆனாலும் கூட என்ன செய்யணும், செங்கல்ல குறைவு இருக்கக்கூடாது. ரிசல்ட்டு 100% வந்துடணும். ஏன்னா முத்துப்பாண்டி சார் கரெக்டா? ஆமாம், ரிசல்ட்டுக்கு 100% வந்துடணும். நீங்கள் என்ன செய்வீங்களோ அதை தலையில் நிற்பீங்களாலும் நில்லுங்க. எல்லாம் வேலை பளு ஜாஸ்தி. டிமாண்ட்ஸ் ஆர் மோர். இன்றைக்கெலாம் பேரண்ட்ஸ் வருவாங்க, என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, சார் அவன் ஒன்றும் படிக்க மாட்டேங்கிறான், இது செய்ய மாட்டேங்கிறான், அது செய்ய மாட்டேங்கிறான், அவன் எல்கேஜிலேருந்து இங்கே தான் சார் படிக்கிறான். அப்போ அவனுடைய ஒவ்வொரு நடவடிக்கைக்கும் யார் தான் பொறுப்பு? டீச்சர் தான் பொறுப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா, நாங்கள் ஃபீஸை கட்டிடுறோம், ஆனால் அவன் படிக்கணும். இது எப்படின்னா, இந்த மாட்டுக்கு இவ்வளோ புல் கொடுப்போம், அவ்வளோ பால் கறந்துடணும். அந்த மாதிரி புல் கொடுக்கணும், எவ்வளோ புல் கொடுக்குறோமோ அதுக்கேற்ற மாதிரி பால் கறந்துடணும். அப்படியாக நிலைமை இருக்கிறது. டிமாண்ட்ஸ் ஆர் மோர். அப்படி சூழ்நிலை உங்களுக்கு வரும்போது நீங்கள் என்ன செய்யணும்? ஆண்டவருடைய வசனம் என்ன சொல்லுது அப்படின்னா, குறைவுகள் இருக்கிறது. குறைவுகள் இருக்கும்போது என்ன செய்ய வேண்டும்? வீட்டிலே குறை இருக்கிறது, வேலை பார்க்கக்கூடிய ஸ்தலங்களில் குறை இருக்கிறது. ஐயோ, குறைவுகள், டிஃபிஷிட். அதுக்கு என்ன செய்யணும்னா, பிலிப்பியர் 4:19 அழகான வசனம் என்ன சொல்கிறது? தேவன் என்ன செய்கிறாரு? தம்முடைய கிருபையின் ஐஸ்வரியத்தின்படி உங்களுடைய குறைவுகளை எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். எத்தனை பேர் இந்த வசனத்தை விசுவாசிக்கிறீங்க? ரைட். விசுவாசிங்கன்னா இதனுடைய மகிமையை நீங்கள் பார்ப்பீங்க. சரியா? தேவன் உங்களுடைய குறைவுகளை எல்லாம் நிறைவாக்குகிற தேவன். கானா ஒரு கல்யாணத்திலிருந்து 5 அப்பம் 2 மீன் தான் இருக்குது. டிமாண்ட் மோர், தேவைகள் அதிகமாக இருக்கிறது, ஆனால் ரிசோர்சஸ் கம்மியாக இருக்குது. அப்போ என்ன செய்ய அப்படின்னா, ஆண்டவர் என்ன செய்கிறார்? அவருடைய வார்த்தைகள் வல்லமை இருக்கிறது. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். அவர் என்ன சொன்னார்? வெளிச்சம் உண்டாக கடவுது என்று சொல்லும் பொழுது அந்த வார்த்தையில் இருக்கக்கூடிய வல்லமை. இன்னைக்கு உங்களுக்கு பல பிரச்சனை இருக்கலாம். கோர்ட்டுக்கு போகிற பிரச்சனை இருக்கலாம், கடன் பிரச்சனை இருக்கலாம், குடும்பத்தில் பிரச்சனை இருக்கலாம். எல்லா இடத்துலையும் குறைவு. டிமாண்ட் இஸ் மோர் பட் த சப்ளை இஸ் லெஸ். அதான் எங்கேயுமே இப்போ இருக்கக்கூடிய
ரியாலிட்டி. உண்மை நிலவரம் என்னன்னா, டிமாண்ட் இஸ் மோர் பட் த சப்ளை இஸ் லெஸ் அப்படின்னு சொன்னால் அங்கே பிலிப்பியர் 4:19 அங்கே நிறைவேறும். எப்போ அப்படின்னா, நாம் கர்த்தரை பற்றி அறிந்து கொண்டிருக்கும் பொழுது. யோபு கர்த்தரை குறித்து அறிந்திருந்தார். யோபு 42:2 என்ன சொல்லுது தெரியுமா? தேவரீர் நீ சர்வ வல்லவர், நீ சகலத்தையும் நீ செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை நான் அறிந்திருக்கிறேன் என்று சொன்னார். இன்னைக்கு நீங்களும் நானும் தேவனை பற்றி அறிந்திருக்கிறோமா? அப்படி அறிந்திருந்தால் என்ன சொல்லுவோம் அப்படின்னா, எந்த ஒரு டிமாண்ட் வந்தாலும் நம்ம பயப்படவே மாட்டோம். ஏனென்று சொன்னால், தேவன் தம்முடைய மகிமையுள்ள அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தினால குறைவுகளை எல்லாம் என்ன செய்வார்னா நிறைவாக்குவார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். சரி, அடுத்து என்னன்னா, இந்த ஜனங்கள் வர்றாங்க. ஐயோ எங்களை அடிக்கிறாங்களே, இவ்வளோ நேரம் வரை வேலைப்பளு தான் ஜாஸ்தியாக இருந்துச்சு, வக்கீலை கொடுத்தாங்க, செங்கலை கரெக்டாக கொடுத்துக்கிட்டே இருந்தோம் அப்படின்னு சொல்லி என்ன சொல்கிறாங்க? பார்வான் எங்களை ரொம்ப நல்லா தான் வச்சுருந்தாரு, ஆனால் நீங்கள் தான் இடையில புகுந்து குழப்பி விட்டீங்க, எங்களுக்கு இப்போ அடி உதயம் கிடைக்குது, வக்கீல் இல்லை ஆனால் செங்கல் செய்யணும், என்ன செய்ய பாருங்க. 5:21 படிங்க. யாத்திராம் 5:21. நீங்க என்ன பண்ணிட்டீங்க? மோசேட்ட சொல்றாங்க, எங்கள் வாசனையை கெடுத்து, அதாவது எங்களுடைய ரெப்புடேஷனை நீங்க கெடுத்துட்டீங்க, எங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸை நீங்க கெடுத்துட்டீங்க, எங்களை கொல்லும்படி அவர்களை கையில் என்ன செஞ்சீங்க? பட்டயத்தை கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இப்போ இந்த வார்த்தைகள் மோசேக்கு ரொம்ப விசனமாக இருக்கிறது. நம்ம ஒரு ரிஃபர்மேஷனுக்காக போகிறோம், அவங்களை விடுதலை செய்கிறதுக்காக போகிறோம், நன்மை செய்கிறதுக்காகவே நம்ம போகிறோம். ஆனால் பேக் ஃபயர் ஆகுதே, இப்படி பிரச்சனை வருதே, இன்னும் மேலே அதிகமாக போகுதே. நம்ம நன்மை செய்யணும்னு நினச்சி ஒரு காரியத்தை செய்யும்போது அது இன்னும் தீமையான காரியம் வந்தால் எப்படி இருக்கும்? அதுதான் மோசேக்கு இருந்துச்சு. லீடராக இருக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். அங்கே மோசே என்ன செய்கிறார்? பாடு வருகிறது, பிரச்சனை வருகிறது. 2 தீமோத்தேயுல 3:12 என்ன சொல்லுது? படிங்க பார்ப்போம். 2 தீமோத்தேயு 3:12 என்ன சொல்லுதுன்னா, அன்றியும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவ பக்தியாய் நடக்க மனதாய் இருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள். எத்தனை பேர் கிறிஸ்துவ அறிந்து விட்டேன், என் வாழ்க்கை எப்பயுமே செழிப்பாக தான் இருக்கும்னு எத்தனை பேர் நினைக்கிறீங்க? இல்லை, செழிப்பாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. யோபுடைய வாழ்க்கையை பாருங்க, செழிப்பாக இருந்துச்சு, அப்புறம் இல்லை, பாடுகள். வசனம் என்ன சொல்லுதுன்னா, இதோ உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, அப்படிதான் இருக்கு. அன்றியும் இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவ பக்தியாய் நடக்க மனதாய் இருப்பவர்கள், நீங்க உள்ளத்துல தீர்மானம் பண்ணாலே போச்சு, யாவரும் துன்பப்படுவார்கள். ஆனால் இன்னைக்கு நிறைய பேர் சொல்கிறாங்க, நான் துன்பப்படுறேன், நான் தீமை அனுபவிக்கிறேன். வேதாமம் சொல்கிறது, எப்படிப்பா நீ தீமை அனுபவிக்கிற? நன்மை செய்து அதனால் பாடு அனுபவிக்கிறியா, இல்லை தீமை செய்து அதன் விளைவாக பாடு அனுபவிக்கிறியா? இதை நம்ம யோசித்து பார்க்கணும். தீமை செய்து பாடு அனுபவிச்சா அதில் ஒன்றுமே கிடையாது. வேதாமம் சொல்லுது, நன்மை செய்யுங்கள், நன்மை செய்து பாடு அனுபவிச்சா அதில் மேன்மை இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். சரி, இப்போ மோசே போய் என்ன ஆண்டவரே 5:22-23 என்ன பார்க்குறோம்? மோசே கர்த்தரிடத்தில் திரும்பி போய், ஆண்டவரே இந்த ஜனங்களுக்கு தீங்கு வர பண்ணினது என்ன? ஏன் என்னை அனுப்பினீர் கேட்கிறார்.
நீங்கள் தானே நீங்கள் சொன்னீங்க, உமது நாமத்தை கொண்டு தானே நான் போனேன் அங்கே. இந்த ஜனங்களை உபத்திரப்படுத்துகிறானே, ஜனங்களை விடுதலை செய்யவில்லையே என்று கேட்கிறார். அப்போ என்னன்னா, ஆண்டவர் சொல்கிறாரு, நான் யார் என்பதை நீ இன்னும் அறிந்து கொள்ள வேண்டும். 6வது அதிகாரத்தில் படிங்க பார்ப்போம். 1-2 படிங்க பார்ப்போம். 1-2 6வது அதிகாரம் 1-2 வசனம். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நான் பார்வோனுக்கு செய்வதை இப்பொழுது காண்பாய். பலத்த கையை கண்டு அவர்களை போகவிட்டு, பலத்த கையை கண்டு அவர்களை தன் தேசத்திலிருந்து துரத்தி விடுவான் என்றார். அது இல்லாமல் ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்துகிறார். என்ன சொல்றார் தெரியுமா? 2வது வசனம் என்ன சொல்கிறது? நான் யெகோவா, நான் யெகோவா என்று சொல்கிறார். அது மட்டுமல்ல, 3வது வசனம் என்ன சொல்றா? சர்வ வல்லமையுள்ள தேவன். நான் ஆபிரகாமுக்கு சொன்னேன், ஈசாக்குக்கு சொன்னேன், யாக்கோபுக்கு சொன்னேன், அவங்களுக்கு தரிசனமானே, ஆனாலும் யெகோவா என்னும் என் நாமத்தினால் நான் அவர்களுக்கு அறியப்படவில்லை அப்படின்னு சொல்லி பார்த்தேன். அது மட்டும் இல்லை, என்ன சொல்றார் அப்படின்னா, 4வது வசனத்தில் பிற்பகுதி என்ன சொல்லுதுன்னா, நான் அவர்களோட உடன்படிக்கை செய்திருக்கிறேன் என்று சொன்னார். உடன்படிக்கை செய்கிறேன். ஐ ஆம் a God of covenant. I have made covenant அப்படின்னு சொல்லி என்ன சொல்றாருன்னா, அற்புதமாக அந்த 6வது வசனத்திலிருந்து படிச்சீங்கன்னா ரொம்ப அற்புதமாக இருக்கு. நான் என்னென்னலாம் செய்ய போறேன் அப்படின்னு சொல்றாரு. படிங்க, 6வது வசனத்தில் படிங்க. அதில் இந்த 5வது வசனத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்சது என்ன அப்படின்னா, 5வது வசனம் படிங்க பார்ப்போம். 6:5 எகிப்தியர் அடிமை கொள்கிற இஸ்ரவேல் புத்திரரின் பெருமூச்சையும் நான் கேட்டு. எத்தனை பேர் பெருமூச்சு விட்டுருக்கிறீங்க இதுவரையும்? நம்ம மூச்சு விடுறோம் உண்மைதான், ஆனால் பெருமூச்சு விட்டுருக்கிறோமா? பிரியமானவர்களே, கர்த்தர் விண்ணப்பத்தை கேட்கிற தேவன். அடுத்து கண்ணீரை காண்கிற தேவன். அடுத்து இங்க என்ன போட்டிருக்கு? பெருமூச்சுகளை கேட்டு. ஐயோ என்ன செய்வேன்? பெருமூச்சுகளை கேட்டு. அங்க யெகோசாபாத் ராஜா சொல்ற 2 நாளாகமத்தில் 20வது அதிகாரத்தில், இத்தனை பெரிய கூட்டத்திற்கு எதிர்த்து நான் என்ன செய்வேன் என்று எனக்கு தெரியலையே. பெருமூச்சுகளை கேட்கிற தேவன் அங்க என்ன செய்றாரு அப்படின்னா சொல்றார். என்னென்ன ஆசீர்வாதம் பாருங்க. 6வது வசனத்தில் படிங்க. உங்கள் மேல் எகிப்தியர் சுமத்தின சுமைகளை நீக்கி நான் உங்களை விடுவித்து உங்களை அவர்கள் அடிமைத்தனத்திற்கு நீங்களாக்கி ஓங்கிய கையினாலும் மகா தண்டனைகளினாலும் உங்களை மீட்டு உங்களை எனக்கு ஜனங்களாக சேர்த்து கொண்டு உங்களுக்கு தேவனாய் இருப்பேன். அதுக்கப்புறம் தான் நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா, உங்கள் மேல் எகிப்தியர் சுமத்தின சுமைகளை நீக்கி உங்களை விடுவிக்கிற உங்கள் தேவனாகிய கர்த்தர் நான் என்று அறிவீர்கள். இன்னைக்கு ஆண்டவர் நம்மோடு பேசி கொண்டிருக்கிறார். என்ன செய்றார்னா, வசனங்களின் மூலமாக சொல்றாரு, வாக்கு தத்தம் பண்ணின தேவன் உண்மை உள்ளவர், வாக்கு மாறாத தேவன். அவருடைய வாக்குகள் எல்லாம் எப்படி இருக்கிறது? ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. பொய்யுரைக்க அவர் மனிதன் அல்ல. பொய்யுரைக்காத தேவன், உடன்படிக்கையை நினைவு கூறுகிற தேவன் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். செய்வேன். பாருங்க, யாக்கோபுக்கு என்ன சொன்னாருன்னா, நான் செய்வேன் என்று சொன்னதை செய்யும் அளவுக்கும் அப்படின்னாரு. கண்டிப்பா நான் செய்வேன்னாரு. இன்னைக்கு விண்ணப்பங்களோடு வந்திருக்கிறீங்க, கண்ணீரோடு வந்திருக்கிறீங்க. பெருமூச்சுகளை தேவன் கவனித்துக் கொண்டிருக்கிறார். அப்ப நான் என்னதான் செய்ய போறேன் அப்படின்னு யோசிக்கும் போது ஆண்டவர் என்ன சொல்றாரு? இதை எல்லா அடிமைத்தனத்தையும் நான் நீக்கி உங்களை நான் விடுதலை செய்வேன் என்று சொல்றார். அப்ப கர்த்தர் இங்க ரொம்ப ஆக்டிவா இருக்கிறார். He is the subject
and the people of Israelites are the recipients of his grace. அதை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக நாம் இருக்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்களுடைய இடத்துல அடிமைத்தனத்தில் தான் மூழ்கி கிடந்தாலும், ஐயோ இந்த அடிமைத்தனம் என்னை பாடுபடுத்துகிறதே என்று நினைக்கும் பொழுது எல்லாருக்குமே நல்லவங்களாகணும் ஆசை இருக்க தான் செய்யுது. இங்கே உட்கார்ந்துருக்கிறவங்க எத்தனை பேர் பாவத்திலிருந்து நான் விடுதலை ஆக வேண்டும், ஒரு பாவமில்லாத வாழ்க்கை வாழ வேண்டும் என்று எத்தனை பேர் நினச்சிருக்கிறீங்க? எத்தனை பேர் ஆசைப்படுறீங்க? பாவத்தை மேற்கொள்ள வேண்டும் என்று எத்தனை பேர் ஆசைப்படுகிறீர்கள்? ஆண்டவர் உறுதியாக சொல்கிறாரு, உன்னை அடிமைத்தனத்திலிருந்து நான் நீக்கி விடுவேன், உனக்கு சுமத்தின அந்த பழிகள் உன் மேலே வராது, உன்னை நான் பிடிச்சி இழுத்துட்டு வந்துடுவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். பாருங்க, அதாவது பழங்காலத்திலையும் சரி, நிகழ்காலத்திலையும் சரி, வருங்காலத்திலையும் சரி, ஆண்டவருடைய வாக்குத்தத்தங்கள் நிதர்சனமானவைகளாக இருக்கிறது, உண்மை உள்ளவைகளாக இருக்கிறது. அப்போ என்ன செய்கிறாருன்னா, மோசஸ் கம்ப்ளைண்ட் சொல்கிறார், போய் ஆண்டவர்கிட்ட கம்ப்ளைண்ட் சொல்லும் பொழுது இங்கே ஆண்டவர் என்ன தீர்வு கொடுக்குறாரு. அது மட்டும் இல்லாமல் மோசஸ் என்ன சொல்கிறாரு அப்படின்னு கேட்டால், ஆண்டவர் சொல்கிறார் மோசஸ்கிட்ட, மோசே நீ திரும்பவும் என்ன செய், பார்வோனிடத்திற்கு போ அப்படின்னு சொல்கிறார். திரும்பவும் பார்வோனிடத்தில் போன்னு சொல்லும்போது மோசே என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இந்த இஸ்ரவேல் ஜனங்களே, சொந்த ஜனமே என்னை என்ன செய்யலை, நம்பலை, நான் சொல்கிறத கேட்கலை அப்படின்னு சொல்லும்போது, பார்வோன், உண்மை அறியாத பார்வோன் என்ன செய்வான் அப்படின்னு சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இன்னும் என்ன சொல்கிறார் அப்படின்னா, என்னுடைய உதடுகள் எப்படிப்பட்ட உதடுகளாக இருக்கிறது, விருத்த சேதனம் இல்லாத உதடுகளாக இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் தன்னுடைய பலவீனத்தை எடுத்து சொல்கிறார், தன்னுடைய பலவீனத்தை சொல்கிறார். என்ன பலவீனம்? ஏற்கனவே நான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேனே அப்படின்னு சொல்கிறார். ஏற்கனவே என்ன சொல்லியிருக்கிறாரு, ஊழியத்துக்கு வான்னு சொல்லும்போது, உன்னை நான் என்ன செய்ய போகிறேன், பார்வோனத்தில் போய் நான் நிப்பாட்ட போகிறேன் அப்படின்னு சொன்ன உடனே என்ன சொல்கிறார் தெரியுமா மோசஸ்? பலவிதமான எக்ஸ்கியூஸ் சொல்கிறார், பலவிதமான எக்ஸ்கியூஸ் சொல்கிறார். சொல்லிட்டு என்ன சொல்கிறாரு, நான் என்னுடைய நாவு எப்படிப்பட்ட நாவு, நான் மந்த நாவு உள்ளவன், திக்குவாயேன் அப்படின்னு சொல்கிறார். நம்மளும் நிறைய தடவை பொறுப்புகளை நம்ம தட்டி கழிச்சிருக்கிறோம் இல்லையா? சொல்லியிருக்கோமா இல்லையா? ஏதாவது ஒரு காரியத்தில் திறம்பட நாங்கள் செய்யுங்க வாங்க அப்படின்னு எல்லாம் உற்சாகப்படுத்தும் பொழுது, இல்லை 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 நான் வரல, ஏன்னா எனக்கு இந்தந்த பலவீனங்கள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்கிறார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, எத்தனை பேர் நீங்கள் பலவீனங்களை குறித்து வருத்தப்படுங்கிறீங்க? உங்களுடைய பலவீனங்கள் உங்களுக்கு தெரியும், அது உண்மைதான். இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருக்குது, உண்மைதான். இன்ஹிபிஷன்ஸ் இருக்குது, உண்மைதான். ஆனாலும் ஆண்டவருடைய கையில் நம்மளை ஒப்படைக்கும் பொழுது எந்த விதமான பலவீனமான காரியங்களும் அவருடைய சமூகத்திலே பலமுள்ளதாக இருக்குது. வசனம் சொல்கிறது, உன்னுடைய பலவீனத்திலே என் பலம் பரிபூரணமாய் விளங்கும் என்று சொல்கிறார். பாருங்க, நம்மளுடைய பலத்தை நம்பி போகும் பொழுது, பேதுரு தன்னுடைய பலத்தை நம்பி போனார், தன்னுடைய அனுபவத்தை நம்பி போனார். கடலுக்குள்ளே செல்றார், கடலுக்குள் சென்று வலைய போடுறார், அப்படி போறார், இப்படி போறார், முழுவதும் போராடுறார். எத்தனை மீனை பிடிச்சாரு? எத்தனை மீனை பிடிச்சாரு? ஒன்றும் கிடையாது. என்னுடைய பலத்தில் ஒன்றுமே கிடையாது, என்னுடைய அறிவில் ஒன்றுமே கிடையாது, என்னுடைய அனுபவத்தில் ஒன்றுமே கிடையாது. நீ உன் சுய பலத்தை சாராதே, நீ உன்னை ஞானி என்று எண்ணாதே, கர்த்தரிடத்தில் உன் வழியை ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கை இரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார் அப்படின்னு சொல்லும்போது, இங்கே பேதுரு அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாருன்னா, காலையில் வலையெல்லாம் கழுவினதுக்கப்புறம் வலையை எடுத்து என்ன செய்ய, ஆழத்தில் போடுன்றார். உடனே சொல்கிறாரு, முழுவதும் நான் போராடினே, ஒன்றுமே இல்லையே சொல்லிட்டு சொல்கிறாரு, ஆகிலும்
வார்த்தையின்படி நான் செய்கிறேன்றார். வார்த்தையின்படி செஞ்சாரு. அங்க என்னாச்சு? வலை கிளியத்தக்கதான மீன்கள் வந்தது என்று பார்க்கணும். விசுவாசம், அவருடைய வார்த்தையில வல்லமை இருக்குது. விசுவாசிக்க வேண்டும். நம்ம விசுவாசம் இல்லாம நம்ம வாழ்க்கையை ஜெயிக்க முடியாது. ஆண்டவர் சொல்றாரு, உங்களுக்கு போராட்டம் இருக்குது, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள். விசுவாசமே இந்த உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் என்று சொல்றார். அப்ப நம்ம கற்றுக்கொள்ளக்கூடிய விஷயம் என்னன்னா, நம்முடைய பலவீனத்தை நம்ம பார்த்துக்கிட்டே இருந்தோம்னு சொன்னா ஜெயிக்க முடியாது. ஆண்டவர் சொல்றாரு, பவுலார் ஜெபம் பண்றாரு, என்னுடைய பலவீனத்தை நீக்கி போடுங்க, என்னுடைய பலவீனத்தை நீக்கி போடுங்க. எத்தனை முறை ஜெபித்தார்? எத்தனை முறை பவுலார் ஜெபித்தார்? பலவீனத்தை நீக்கும்படியாக 3 முறை ஜெபித்தார். ஆண்டவர் சொன்னாரு, நான் அந்த பலவீனத்தை எடுக்க போவதே இல்லை. ஏன்னு சொன்னா, என்ன உனக்கு போதும்? என் கிருபை உனக்கு போதும் சொல்றார். என் கிருபை உன்னை விட்டு விலகாமல் இருக்கும். நான் பண்ணின சமாதானத்தின் உடன்படிக்கை உன்னை விட்டு விலகாது. திடன் கொள்ளுங்கள். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, திடன் கொள்ளுங்கள். கர்த்தருடைய வார்த்தையின் வல்லமையை நீங்கள் அனுபவியுங்கள். தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்கப்படும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. அவர் ரெடியா இருக்கிறாரு. நம்மள்ட்ட விசுவாசம் இருக்குதா? பாருங்க, எவ்வளவு கொடுமையான ஒரு மனிதன் இருந்தான். லூக்கா 18வது அதிகாரத்தில் இந்த விதவை பலவீனமான அந்த பாண்டம் போய் 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 தொந்தரவு பண்ணி தொந்தரவு பண்ணி தொந்தரவு பண்ணி கடைசியில் வெற்றி. பார்வோன் மாதிரியா பாருங்க, இங்க 2வது தடவையாக மோசஸ் திரும்ப போறாரு. அப்போ அந்த வரைக்கும் தான் நமக்கு இந்த பாடம் சிக்கலான ஆரம்பம் தான் இருக்குது. ஆனால் நம்ம கற்றுக்கொள்ளக்கூடிய பாடம் என்ன அப்படின்னு சொன்னால், தேவன் யார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். தேவன் நமக்காக வைத்திருக்கிற திட்டம் என்ன, அவருடைய சித்தம் என்ன அறிந்து கொள்ள வேண்டும். விசுவாசத்தோடு அணுக வேண்டும். பாடுகள், போராட்டங்கள் அது நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அங்கங்களாக இருக்கிறது. அன்றியும் தேவ பக்தியாய் நடப்பவர்கள் யாவரும் துன்பப்படுவார்கள். அந்த துன்பத்தை சகிக்க வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவருடைய வாக்கு தத்தங்கள் நமக்கு இருக்கிறது. அது மட்டும் இல்லை, ஆண்டவர் சொல்றாரு, இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் நான் உங்களுடனே இருக்கிறேன். இதை விட வேற என்ன வாக்கு தத்தம் வேணும்? நான் உங்களுடனே இருக்கிறேன் என்று சொல்றார். நான் உங்களோடு இருந்து நான் அந்த காரியத்தை நான் ஜெயிக்கிறேன் அப்படின்னு சொல்றார். ஆண்டவர் இன்னும் சொல்லக்கூடிய காரியங்கள்னா, நீங்கள் சும்மா இருப்பீர்கள், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். இன்னைக்கு நம்ம படிச்சுக்கிட்ட இந்த பாடங்கள் நம்ம வாழ்க்கையில் என்றைக்குமே அது நினைப்பூட்டும்படியாக பரிசுத்த ஆவியானவர் கிருபை செய்வாராக. தேவன் நம்மோடு இருக்கும்போது, கர்த்தர் நம் பட்சத்தில் இருக்கும் பொழுது நாம் ஏன் யாருக்காகவும் நாம் பயப்பட வேண்டும்? ஆண்டவர் சொல்றாரு, ஏசாயா 41:10 என்ன சொல்லுதுன்னா, பயப்படாதே, திகையாதே, நான் உன் தேவன், நான் என்ன செய்ய போறேன்? நீதியின் வலது கரத்தினால உன்னை நான் தாங்குவேன் என்று சொல்றார். 7 விதமான அந்த ரெயின்போ ப்ராமிஸ் இருக்கு. வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர், வாக்கு மாறாத தேவன். வேற ஏதாவது கேள்விகள் நமக்கு இருக்கிறதா? வேறு ஏதாவது கேள்வி இருந்துச்சுன்னா நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். அப்படி இல்லை என்று சொன்னால் நாம் ஜெபிப்போம், ஜெபம் செய்வோம். இரக்கமும் கிருபையும் நிறைந்த எங்கள் பிதாவே, உம்முடைய வாக்கு தத்தத்தின் வல்லமையை நாங்கள் அனுபவிக்கும் பொருட்டாக எங்களுக்கு ஏற்ற விசுவாசத்தை எங்களுக்கு தாருங்க ஆண்டவரே. விசுவாசத்தை துவக்கிறவர் முடிக்கிறவருமாய் இயேசு கிறிஸ்துவை நோக்கி எங்கள் கண்களை நாங்கள் இங்கே அங்கே ஆண்டவரே அலைபாய விடாதபடிக்கு உம்மையே நோக்கி உம்மையே உறுதியாய் பற்றி கொண்டிருக்கிற ஒரு மனதை எங்களுக்கு கொடுங்க ஆண்டவரே. அது நிமித்தமாக சமாதானத்தையும் ஆசீர்வாதத்தையும் நாங்கள் பெற்றுக்கொள்ள கிருபை செய்யும். சபையார் வந்திருக்கிறாங்க, என்ன விதமான பிரச்சனைகள் இருக்கிறதோ, போராட்டங்கள் இருக்கிறதோ, ஆண்டவரே
எல்லா விதமான குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக மகிமையிலே கர்த்தர் நிறைவாக்கும்படியாக நாங்கள் கெஞ்சி நிற்கிறோம். ஆசீர்வதியும், வழி நடத்தும். இயேசுவின் இன்ப நாமத்திலே கெஞ்சி நிற்கிறேன். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென்.